வணக்கம். ஐம் ஷூர் நேற்று நியூஸை பார்த்துருப்பீங்க. காஷ்மீரில் கிட்டத்தட்ட 28 பேர் அநியாயத்துக்கு இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மே ஆல் த சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு. சில பேர் இப்போ தான் கல்யாணமே ஆகினாங்க, 1 மாதம் ஆகி வெக்கேஷன் வந்திருக்காங்க. சிலர் ஃபேமிலியோட ஒரு அம்மா அவங்க பையனும் அவங்களோட புருஷனும் இந்த உலகத்துட்டு போது பார்த்துருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்க ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப 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 மோசமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயம் நடக்குது. ஆனால் அந்த காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் காஷ்மீரில் நடக்கிற விஷயம் ஏன் இப்படி ஒன்று நிப்பாட்டாமல் ஒன்று நடந்திருக்குன்னு தெரில. எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீடியோஸை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலர் நிறைய பேர் வெறித்தனமாக இருக்காங்க. இதுக்கு எப்படின்னு தெரில. பட் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ இந்த தீவிரவாதிங்க சில பேர் அழிக்கணும்னு சொல்கிறாங்களே, அவங்கள தேடி போகாமல் அப்பாவி மக்களை ஏன் பண்ணுறாங்க? அவங்க என்ன தான் பண்ணாங்க? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இல்லை அவங்க என்ன பிரச்சனைக்கு உங்ககிட்ட வந்தாங்க? எதுக்கு இந்த அப்பாவி மக்களை பண்ணும்? அதுவும் சந்தோஷமாக அந்த வீடியோஸ்லாம் இந்த நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes வீடியோஸ்லாம் பார்த்தா நிறைய பேர் ஜாலியாக டீ குடிச்சுருக்காங்க, சப்பாத்தி சாப்பிட்டுருக்காங்க, விளையாடின்னு இருக்காங்க, ஆடின்னு இருக்காங்க, செல்ஃபி எடுத்துன்னு இருக்காங்க. அந்த மூமெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு அதாவது எனக்கு ஒன்று மட்டும் புரியலங்க. நம்ம இது மாதிரி இந்த இடத்துலலாம் எனி டைம் இப்படி வரலாம், இப்படி நடக்கலாம்னு அவங்களாம் தெரியும்ல. அந்த சில மாதம் சில நாள் அதை மட்டும் ஸ்ட்ரிக்டாக வச்சு செக்யூரிட்டிலாம் வச்சு அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு விட்டுருவாங்க. இப்போ திருப்பி இது மாதிரி பிரச்சனை இது மாதிரி நடக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்மியை போய் அங்கே நிற்பாங்க. நடந்த அப்புறம் எப்படி இதே அங்கே செக்யூரிட்டி டைட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ் ஆர்மி ஆளுங்களாம் இன்னும் பயங்கரமாக இருந்தாங்கன்னா, இது மாதிரி இவங்க எப்படி பூந்தாங்க கூட தெரியல. நிறைய சோஷியல் மீடியா நிறைய இன்ஃபர்மேஷன் வருதுங்க. ஆனால் ஆர் கவர்மெண்ட் ஆர் பிரசிடெண்ட் ஆர் இந்தியா ஷுட் டூ சம்திங். இதை இப்போ வேறு அலர்ட் கொடுத்துருக்காங்க. டெல்லி, பாம்பே அப்படின்லாம் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. கேட்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் வித்தின் செகண்ட்ஸுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கவங்க வித்தின் செகண்ட்ஸில் எங்கேருந்து எதிர்பார்த்துருப்பாங்களா என்ன இப்படி நடந்திருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கே. நான் நேற்றே ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன், பட் எனக்கு முடியல. அதான் இட்ஸ் பேட். பட் இதை விடக்கூடாது. இது இந்தியா நிப்பாட்டணும். ஒருத்தரோட உங்களுக்கு பிரச்சனை, அவங்கள கிட்ட போய் அவங்களோட பேசுங்க, சுடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க? I pray all the souls who left this world, may their soul rest in peace. My deepest condolence to the family. நிறைய யூடியூபர்ஸ் அதான் பற்றி பேசுகிறாங்க. நிறைய பேர் இந்தியாவுக்கே ஒரு ஷாக் அது. லாட் ஆஃப் பீப்புள் நேற்று செலிப்ரேட்டும் பண்ணல, நிறைய விஷயம் செலிப்ரேட்டும் பண்ணல. ஐபிஎல் இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், இதாக எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதுக்கு ரெஸ்பெக்ட். அண்ட் காஷ்மீரில் இந்த பால்காமா அங்கே நடக்கிறது பார்க்க பெரிய ஒரு இடங்க. அது பியூட்டிஃபுல்லான இடத்துல போய் இப்படி ஐம் ஷுர் இதை செஞ்சவங்க
கடவுள் பார்த்துப்பார். கடவுளை விட ஐ பிலீவ் இன் இந்தியன் ஆர்மி, இந்தியன் கவர்மெண்ட், they will do something. சேடுங்க, வெரி சேட்.